Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து மட்டன் சாப்ஸ் ரெசிபி தான். பெப்பர் மட்டன் சாப்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு இந்தியன் மட்டன் சாப்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல இத நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். அதுக்காக தான் மசாலா. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே மட்டன் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல. இப்போ இத நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து மட்டன்லேருந்து சூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாமே எடுக்கலை, அதனால் 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை கொதிக்க விடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வந்து நான் வைக்க போகிறேன். உங்களோட குக்கருக்கு நீங்கள் எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு 2 விசிலும் வந்துருச்சு. 2 விசிலில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லாவே வெந்துருச்சு சாஃப்டாக. பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு அளவுக்கு கலர் மாறினதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தூளும் சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சேர்த்தாலே போதும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சீரகமும் சோம்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த மட்டன் சாப்ஸ்க்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதனால் நான் ஒரு 1/4 தக்காளி தான் எடுத்திருக்கேன், பெரிய தக்காளியில். உங்கள்கிட்ட குட்டி சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா, குட்டியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 1/4 மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நம்ம இதில் சேர்த்த எல்லா மசாலாவுமே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலா கருகிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் சாப்ஸை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு மட்டன் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கிறதுனால ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அடுத்தது வந்து இதில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த பிறகு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா ட்ரை ஆக்க போகிறோம். இதில் இருக்க கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்கணும். இதில் கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த அந்த கிரேவி எல்லாமே நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்க்குறேன். மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இதில் பெப்பர் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி மெதுவாக ஒன்றா எடுத்து திருப்பி இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டீங்க அப்படின்னா மட்டன் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போ எல்லா கிரேவி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது. கடைசியாக நல்ல தேவையான அளவு தாராளமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட பெப்பர் மட்டன் சாப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தனியாக இந்த கிரேவி போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் சாதத்துலேருந்து பிரியாணி வரைக்குமே எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.